Greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷனோட மாடல் கொஷின் பேப்பர் பார்த்துக்கோம். ஸோ இது வந்து ப்ரீவியஸ் இயர் நடந்த கொஷின் பேப்பர் தான், 2024 நடந்த கொஷின் பேப்பர். ஸோ மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓவரால் 100 மார்க்ஸ். உங்களுக்கு மேக்ஸில் சென்டம் வாங்கணும், 100 மார்க்ஸ் ஃபுல் மார்க்ஸ் நம்ம வாங்கணும் அப்படின்னு எய்ம் பண்ணுறீங்களா? ஒரு பெஸ்ட் அட்வைஸ் என்னென்னா, மேக்ஸிமம் ஒரு 8 கொஷின் பேப்பர், மாடல் கொஷின் பேப்பர் 8 to 10 மாடல் கொஷின் பேப்பராவது நீங்கள் ரிவிஷன் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து சென்டம் எடுக்கலாம். ஏன்னா நீங்கள் வந்து ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ், ஓகேங்களா, செல்ஃப் டெஸ்ட் நீங்கள் வந்து எழுதி பார்க்கணும். நீங்கள் கேதர் பண்ணுங்கள், 10 கொஷின் பேப்பர் கேதர் பண்ணி அதில் வந்து வித்தவுட் சாய்ஸில் நீங்கள் எழுதி பாருங்கள். ஸோ இதில் ஃபுல்லாக உங்களுக்கு தெரியாத சம்ம அப்போவே வந்து அந்த நம்பர் சர்க்கிள் பண்ணி வச்சுட்டு அதோட ஆன்சர்ஸை நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். 100 மார்க்ஸில் 14 1 மார்க்ஸ் இருக்குது. ஸோ 14 1 மார்க்ஸும் கிளியராக நீங்கள் வந்து போட்டு பார்க்கணும். ஏன்னா வந்து ஜஸ்ட்டு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். 14 out of 14 எடுக்கிற அளவுக்கு 1 மார்க்ஸில் ஃபுல்லாக தரவாயிருங்க. அடுத்து இம்பார்ட்டண்ட் எக்ஸசைஸ், இம்பார்ட்டண்ட் சாப்டர்ஸ் இது எல்லாமே நம்ம வந்து மார்க் பண்ணியிருப்போம் ஆல்ரெடி. அதனால் அது ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. ரோமன் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா, ஆன்சர் எனி 10 of the following questions. 28th கொஷின் வந்து கம்பல்சரி கொஷின். ஸோ கம்பல்சரி கொஷின்னும் போது நம்ம வந்து சாய்ஸில் நம்ம வந்து ஸ்கிப் பண்ண முடியாது. 2 மார்க் கொஷின்ஸு. ஆன்சர் எனி 10க்கு ஆன்சர் நம்ம பண்ணணும். இதில் வந்து நம்ம சாப்டர் வைஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின், 2 மார்க் கொஷின், 5 மார்க் கொஷின்ஸ் இது எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு 1 மார்க்ஸ் ஃபுல்லாக நான் முடிச்சிட்டேன். 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரவா எல்லா சாப்டர்லையும் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ். ஏன்னா லாஸ்ட் எக்ஸசைஸ் வந்து 1 மார்க்ஸில் கவர் பண்ணுவாங்க இல்லைங்களா? ஸோ அதில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் ஃபுல்லாக நான் தரவா முடிச்சிட்டேன் அப்படின்றவங்க 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்கு இல்லையா, அதில் ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுங்க. அதையும் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்ட பிறகு ரிமைனிங் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் பாருங்கள். பிஃபோர் தட் 1 மார்க்ஸ் கம்ப்ளீட் பண்ண அடுத்த ஸ்டெப்பு, அடுத்த ப்ரையாரிட்டி எதுக்கு தரணும் அப்படின்னா கிராஃப் அண்ட் ஜாமெட்ரி. கிராஃப் அண்ட் ஜாமெட்ரி வந்து 8 மார்க்ஸ் 16 மார்க்ஸ் இல்லையா? ஸோ 14 + 16 30 மார்க்ஸ் நமக்கு கவர் ஆகிடும். அதனால் அதை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது 2 மார்க் 5 மார்க்குக்கு போங்க. சரிங்களா? ஓவரால் எல்லா சாப்டர்ஸில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் ஃபஸ்ட்டு, அடுத்து கிராஃப், நெக்ஸ்ட்டு ஜாமெட்ரி, அண்ட் தென் ஃபைனலி வந்து அதாவது இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ், ஃபைனலி ரிமைனிங் கொஷின்ஸ். இந்த மாதிரி பிளான் பண்ணுங்கள். ஸோ ஈஸியாக நீங்கள் அதாவது நீங்கள் ரிவிஷன் பண்ணுற அளவுக்கு ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம். 28th கொஷின் வந்து நமக்கு கம்பல்சரி கொஷின் கொடுத்துருக்காங்க. அடுத்து ரோமன் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா, ஆன்சர் எனி 10 of the following questions. இதில் 42nd கொஷின் வந்து கம்பல்சரி கொஷின், 5 மார்க்ஸ். ஸோ 5 மார்க் கொஷினை பொறுத்த வரைக்கும் சாப்டர் 1லேருந்து, ஸோ அல்ஜீப்ராவில் நிறைய மார்க் கவர் ஆகும். அல்ஜீப்ரா சாப்டரை வந்து நல்லா தரோவாக பார்த்துக்கோங்க. ஸோ இதில் ஒரு சம்ஸுமே நீங்கள் வந்து தரோவாக இருக்கணும். வித் சாய்ஸை விட வித்தவுட் சாய்ஸில் நீங்கள் போட்டு பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து எந்த சாப்டரில் எந்த எக்ஸசைஸில் நீங்கள் விட்டுருக்கீங்க, மிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓவரால் எல்லா சம்ஸும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். ஆல்ரெடி நம்ம வந்து 6 மாடல் கொஷின் பேப்பர் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அது வந்து 7th மாடல் கொஷின் பேப்பர். ஸோ நீங்கள் எல்லா கொஷின் பேப்பரையும் ரிவிஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து இதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா அந்த கொஷின் பேப்பரை அதாவது 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பிளேலிஸ்ட்டில் நம்மளோட சேனலில் பிளேலிஸ்ட்டுன்னு மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கும், வீடியோ ஷார்ட்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, அதில் பிளேலிஸ்ட், அந்த பிளேலிஸ்ட்டில் போயிட்டு 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் அப்படின்றத அப்படியே சர்ச் பண்ணுங்கள். 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் தனியாக இருக்கும், மேக்ஸ் தனியாக இருக்கும், சயின்ஸ் அந்தந்த சப்ஜெக்ட் வைஸ் தனியாக இருக்கும். 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் அதில் போனீங்கன்னா அதாவது இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோ இருக்கும். அண்ட் தென் இது வரைக்கும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கக்கூடிய குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷனுக்கான மாடல் கொஷின் பேப்பர் எல்லாமே நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சரிங்களா? அந்த மாதிரி நீங்கள் எல்லா கொஷின் பேப்பரையும் கேதர் பண்ணி ரிவிஷன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த எக்ஸாம் ரொம்பவும் ஈஸியாக ஃபீல் பண்ணுவீங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரோமன் நம்பர் 4 பார்த்தீங்கன்னா, ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ். 2 × 8 16 மார்க்ஸ். இதில் இன்டர்னல் சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. 43ல் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரியில் வந்து கண்டிப்பாக மார்க் மிஸ் பண்ணக்கூடாது. அந்த அளவுக்கு தரோவாக இருக்கணும். பிகாஸ் நமக்கு இருக்கக்கூடியது 1 or 2 சாப்டர்ஸ் தான் வந்து ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி. அதில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் சம்ஸும் எக்ஸசைஸ் சம்ஸும் நம்ம தெளிவாக கிளியராக ஒரு கொஷினுமே வந்து கரெக்டாக நீங்கள் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் 8 out of 8 வர அளவுக்கு. ஸோ இந்த மாதிரி ஈஸியான பார்ட்லலாம் நம்ம வந்து மார்க் மிஸ் பண்ணக்கூடாது. அந்தளவுக்கு நம்ம தரோவாக இருக்கணும். 8 மார்க்ஸ் வர அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. தென் 44ல் பார்த்தீங்கன்னா, இது சாப்டர் 1ல் இந்த ரிப்பீட்டடாக கேட்பாங்க பார்த்தீங்களா, அந்த சம்மு தான் இது.
அடுத்து கிராஃபும் கேட்டிருக்காங்க. ஸோ கிராஃப் அண்ட் ஜாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் நல்லா பிடிச்சிக்கோங்க. அதில் 16 மார்க்ஸ் எக்காரணத்தை கொண்டும் அந்த 16 மார்க்ஸ் நம்ம கையை விட்டு போகக்கூடாது. அந்தளவுக்கு நம்ம தரோவாக ப்ரிப்பேர்டாக இருக்கணும் கிராஃப் அண்ட் ஜாமெட்ரி. ஸோ அது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஓவரால் மார்க்ஸ்லேயும். அது ஒரு 1 மார்க்ஸ் 14 மார்க்ஸ் ப்ளஸ் இது ஒரு 16 மார்க்ஸ் 30 மார்க்ஸ். ரிமைனிங் இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மாடல் கொஷின் பேப்பர் ஒர்க் அவுட் எத்தனை வந்து முடிச்சிருக்கீங்களோ, நான் இத்தனை மாடல் கொஷின் பேப்பர் ரிவிஷன் பண்ணியிருக்கேன், நீங்கள் உங்கள் ஸ்கூலில் வச்சது ஓவரால் எத்தனை மாடல் கொஷின் பேப்பர் ரிவிஷன் பண்ணியிருக்கீங்களோ அத்தனை மாடல் கொஷின் பேப்பரோட நம்பர் மட்டும் 3 கொஷின் பேப்பர்ஸ் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் போடுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.